இதாண்டா சனாதனம். அசால்ட்டா விளக்கிய பெண்ணோட வீடியோ வைரல். கால்நடைகள் வளர்க்கிற வீடுகள்ல அதை சரியா பராமரிக்கணும். குறிப்பா பசுக்களை வளர்க்கிற வீட்டுல எந்த அளவுக்கு அந்த பசுக்களை பராமரிப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. எந்த விதமான பலனையுமே எதிர்பார்க்காம தன்னோட ரத்தத்தையே பாலா கொடுக்கறது தான் பசு. அதனாலதான் பசுக்கள்ல எல்லா தெய்வங்களுமே அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா தெய்வமும் பசுவுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனாலதான் எல்லா கோவில்லையுமே பசுவுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான வழிபாடு கோபூஜை நடத்தப்படுது. மேலும் பெரும்பாலான கோவில்கள்ல பசுக்களை வளர்த்துட்டும் வராங்க. குறிப்பா மத்தவங்களுக்கு தானம் செய்யறதுல பல்வேறு வகையான தானங்கள் இருக்குது. அதுல ரொம்பவே முக்கியமான ஒன்னா இந்த பசுவை தானம் செய்யறது சிறப்பான ஒன்னா இருந்துட்டு வருது. இந்த புராணங்கள்ல கூட யார் ஒருத்தர் பசுதானம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பசுதானம் செய்யறவங்களோட வம்சமானது ரொம்பவே விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்துக்கள் புதுசா வீடுகள் கட்டி அதுல பசுவை வச்சு பூஜையும் செஞ்சுட்டு வராங்க. மேலும் பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்குறதால அறியாம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கிரும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருந்துட்டு வருது. மேலும் பசுவை வணங்கி வர்றது பிரம்மன், விஷ்ணு மற்றும் ருத்ரன் ஆகிய 3 தெய்வங்களையுமே ஒரே நேரத்துல வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கருட புராணத்துல கூட பசுவை தானம் செஞ்சவங்களுக்கு அவங்களோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா யமலோகத்துல அவங்களோட பாவங்கள் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்குது. இப்படி பசுவை சனாதனத்துல தெய்வமா வழிபட்டுட்டு வராங்க. மேலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள்ல அகத்திக்கீரைய பசுக்களுக்கு கொடுக்கறதன் மூலமா இறந்து போன நம்மளோட முன்னோர்களோட ஆன்மாக்கள் சாந்தி அடையும் அப்படின்னு வீடுகள்ல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி சனாதனத்துல முக்கியமான தெய்வங்கள்ல ஒன்னா பசுவை பார்த்துட்டு வர்றோம். ஆனா சமீபத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்ப்பது போன்று பேசி இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா சனாதனத்தை பத்தி அதிக அளவுல மக்கள் சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. அந்த வரிசையில இப்போ ஒருத்தர் சனாதனத்துல பசுவை ஏன் போற்றாங்க அப்படிங்கிறது குறித்து பேசியிருக்கிறாரு. பசு ரொம்பவே புனிதமானதாகவும் இயற்கை நன்மைகள் நிறைந்ததாகவும் இந்து மதத்துல தெய்வீக தன்மை மிக்க ஒன்றாகவும் போற்றப்பட்டுட்டு வருது. மேலும் சிவனை வழிபடுறவங்களுக்கு பசு நந்தியாகவும் காளையாகவும் போற்றப்பட்டுட்டு வருது. காமதேனுவோட நெருங்கிய தொடர்புடையதாகவும் விருப்பத்தை வழங்கக்கூடியதாகவும் இந்திர பகவான வழிபடுறவங்களுக்கு பசு இருந்துட்டு வருது. மேலும் கிருஷ்ணன் தன்னோட இளம் வயசுல மாடு மேய்ச்சதாகவும் புராணங்கள் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்து மதத்துல பசுவை தெய்வமா போற்றி வணங்குறோம். மேலும் பசு சுயநலமற்றது அப்படின்னும் பசுவோட 5 பொருட்களான பால், தயிர், வெண்ணெய், சிறுநீர் மற்றும் சாணம் ஆகிய 5 பொருளுமே பஞ்சகாவியத்துல நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சுத்திகரிப்பு செய்தல் மற்றும் தவம் ஆகிய பல சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டுட்டு வரதன் மூலமா பசு மதிப்பு மிக்கதா போற்றப்பட்டுட்டு வருது அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்ப இது குறித்த வீடியோ தான் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது.